அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எந்த மாவட்டத்துக்கான கட் ஆஃப் பார்க்க போகிறோம்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கான கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம். செங்கல்பட்டு உட்பட அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அலுவலக உதவியாளருக்கான கட் ஆஃப் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2021 எவ்வளோ வேகன்சி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம இந்த வருஷத்துக்கான கட் ஆஃப் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரெண்டாயிரத்தி 2024 அலுவலக உதவியாளர் அவங்களுக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருந்தாங்கன்னா 51 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுவே 2021 எவ்வளோ வேகன்சி கொடுத்துருந்தாங்கன்னா 103 வேகன்சி கொடுத்துருந்தாங்க. அதாவது பாதிக்கு பாதி இந்த தாட்டி வேகன்சின்றது கம்மியாக வந்துருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் கட் ஆஃபும் எடுத்துருக்குறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அதாவது செங்கல்பட்டு உட்பட அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாவட்டத்தில் எவ்வளோ அலுவலக உதவியாளருக்கு கட் ஆஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். அதை இப்போ நம்ம கேஸ்ட் வரியாக எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரலுக்கு எவ்வளோ வரும்னா 90 மார்க் வரும். அடுத்து ஜென்ரல்லே பிஎஸ்டிஎம்க்கு எவ்வளோ வரும் பார்த்திங்கன்னா 88 மார்க். ஜென்ரல் உமனுக்கு 84 மார்க். அதுக்கப்புறம் ஜென்ரலில் ப்ரியாரிட்டி எவ்வளோ வரும்னு பார்த்திங்கன்னா 82 மார்க். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஜென்ரல் முடித்தாச்சு. அடுத்து பிசிக்கு போகலாம். பிசி கம்யூனிட்டியில் பிசிக்கு 88 மார்க்கும், பிசி பிஎஸ்டிஎம் தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் வச்சவங்களுக்கு 84 மார்க்கும், பிசியில் உமனுக்கு 82 மார்க்கும், பிசியில் உமன் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சவங்க 75 மார்க்கும் வரும். அடுத்து பிசி உமன் விடோ இவங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 70 மார்க்கும், பிசி ப்ரியாரிட்டி இவங்களுக்கு எவ்வளோ மார்க் வரும்னு பார்த்தீங்கன்னா 60 மார்க்கும். அதேமாரி பிசி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு அது இல்லாமல் ப்ரியாரிட்டி இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ மார்க் வரும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் சேம் 60 மார்க்கும் வரும். அடுத்து பிசிஎம் உமன் முஸ்லீமில் இவங்களுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 57 மார்க்கும், எம்பிசியில் 70 மார்க்கும், எம்பிசியில் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சவங்களுக்கு 65 மார்க்கும், எம்பிசி உமனுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 75 மார்க்கும், எம்பிசிலே உமன் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சவங்க 65 மார்க்கும் வரும். அடுத்து எம்பிசி ப்ரியாரிட்டியில் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 55 மார்க்கும், அடுத்து இப்போ பிசி பார்த்துட்டோம், எம்பிசி பார்த்துட்டோம். அடுத்து எஸ்சிக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 90 மார்க்கும், எஸ்சி பிஎஸ்டிஎம் வச்சவங்க எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 84 மார்க்கும், எஸ்சி உமனுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 82 மார்க்கும் வரும். அடுத்து எஸ்சிஏ இவங்களுக்கு 55 மார்க்கும், அடுத்து எஸ்டிக்கு 52 மார்க்கும் வரும். அடுத்து எஸ்டி பிஎஸ்டியும் ப்ரியாரிட்டி இவங்களுக்கு எவ்வளோ மார்க் வரும்னு பார்த்தீங்கன்னா 50 மார்க் வரும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் போன தாட்டியோட இந்த தாட்டி வேகன்சி ரொம்ப ரொம்ப கம்மியாகவே கொடுத்துட்டாங்க. 51 வேகன்சி டோட்டலாக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அதனால் இந்த மாவட்டத்தில் கண்டிப்பாக அலுவலக உதவியாளருக்கு கட் ஆஃப்ன்றது ரொம்ப கொஞ்சம் அதிகமாகவே தான் வரப்போகுது. இருந்தாலும் இப்போ நம்ம இந்த கட் ஆஃபை வச்சு நம்ம அடுத்த ப்ராக்டிக்கலுக்கு நம்மளால் போக முடியும். அந்த ப்ராக்டிக்கலில் போய் நல்ல மார்க் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த மார்க்கை வச்சு தான் வேலை கொடுப்பாங்க அப்படின்னு இல்லை. எக்ஸாம்லேயும் மார்க் எடுக்கணும், ப்ராக்டிக்கல்லையும் மார்க் எடுக்கணும், ஓரல் டெஸ்ட்லேயும் மார்க் எடுக்கணும். இந்த 3 இதுலேயும் யார் ஹையஸ்ட் மார்க் இருக்கிறாங்களோ அவங்க தான் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வருவாங்க. அதனால் தொடர்ந்து எல்லாத்துலேயுமே நல்ல மார்க் எடுக்க முயற்சி பண்ணுங்கள். மேற்கொண்டு வீடியோவில் ப்ராக்டிக்கல் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம்.